ஹாய். ப்ளவுஸ் பேக் பேக் சைடு கட்டிங்ஸ் இப்போ சொல்லித்தரேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை நல்லா அயன் பண்ண மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கணும். அதாவது சாதா ப்ளவுஸ்னால் இங்கே வந்து இந்த கரை வந்து கைக்கு வந்து கீழே இருக்கணும். பேக் நெக்குக்கு வந்து இப்படி சைடில் தான் வரணும். இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸை வச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வர்ற அளவு இருக்கணும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு இங்கிட்டு வர்ற அளவு இருக்கணும். அப்போ தான் தையலுக்கு விட முடியும். சாதா ப்ளவுஸ்னால் இங்கே 1.5 வைக்கணும். லைனிங் கிளாத்துங்கிறனால நம்ம 1 வச்சுருக்குறோம். அந்த 1 இன்ச்சில் அந்த 1 இன்ச்சு விட்ட அதுக்கு மேலே கரெக்டாக இப்படி மேலே வச்சுக்கணும். எதையுமே இழுக்காமல் கொள்ளாமல் இதை இங்கே உட்கார வைக்கணும். இந்த கழுத்து வந்து நீங்கள் போட்டோன்னா இப்படி கிடக்கும். இதை இப்படியே குறிச்சிங்கன்னா ஷோல்டரில் நிற்காது. அதனால் இதை கரெக்டாக கொண்டாந்து எங்கே உட்காருதுன்னு பார்த்து இப்படி வச்சுக்கணும். இது எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. பின்னாடி நாட்டு வர்றனால இந்த ப்ளவுஸுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். நாட்டு வரலைன்னா இவங்க வந்து 2.5 வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 இன்ச்சு இருக்குது. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதிலிருந்து கரெக்டாக வச்சு ஷோல்டருக்கு நேரம் ஒன்று இங்கே 1/4 இன்ச்சு. இப்போ இது இங்கே ஹேண்டுக்கு கரெக்டாக இந்த பாயிண்டில் குறித்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. கழுத்துக்கு இந்த அளவில் இருந்து மேலே இங்கே இருக்குது, மேலே ஒரு 1/4 இன்ச்சு அளவு மேலே எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ எல்லாம் நேராக கோடு போட்டுக்கணும். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்டிங்கன்னா தான் யாருக்குமே தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நிறையா டவுட் வரும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டு கோடு போட்டுறணும். இங்கே மேலே 3 இன்ச்சு வச்ச மாதிரி தான் இந்த கோடு கரெக்டாக நேராக இருக்கணும், நேராக வரணும், நேராக வரணும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்ப்போம். 7 இருக்குது. அப்போ இங்கே மேலே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே அளவு தான் இங்கே கீழேயும் 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சு வச்சு நேராக கோடு போட்டுறணும். இங்கே வந்து கழுத்துக்கு வந்து இவங்களுக்கு 1.5 வச்சா போதும். பிகினர்ஸ் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கங்க. கரெக்டாக அந்த தையலுக்கான அளவுகளில் வச்சு பார்த்துட்டு இப்படி எடுத்து ஒரே இடத்துல இப்படி எடுத்து எங்கே தையல் வந்திருக்கோ அந்த இடத்துல இப்படி பண்ணி
இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வருதுன்னு. இப்போ 1 இன்ச்சு வருது. ஆனால் 1 இன்ச்சு விட்டால் தையலுக்கு பத்தாது, அதனால் 1.5 விட்டுக்கணும். இங்கே இந்த கோட்டில் கரெக்டாக இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிட்டாவே கரெக்டாக வந்துடும். எல்லாருக்கும் இந்த அக்குள் ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணிட்டு இந்த நெக்குக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நான் என்ன நெக் வைக்கிறேன்னா 7 இருக்கு, 4 5 கூட வச்சுக்கலாம். எனக்கு தான் வைக்கிறேன். அவ்வளோதான், கட்டிங் பண்ணிடலாம். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் வர்றதை கேட்டால் மட்டும்தான் புரியும். ஒரு சில டவுட்டு தான் இருக்கும், அது மட்டும் உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. பிகினர்ஸுக்கு இந்த அக்குள் தான் பெரிய டவுட்டே. எல்லாத்துக்கும் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கூட ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. இது பேக் நெக், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.